ஹாய் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியலில் புவியியலில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு லெசன் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. செகண்ட் லெசன் இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். தேர்டு இந்தியா வேளாண்மை. ஃபோர்த்து இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். ஃபிஃப்த்து இந்தியா மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். சிக்ஸ்த்து தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். செவன்த்து தமிழ்நாடு மானுட புவியியல். இந்த 7 லெசனில் வேல்யூம் 2 வந்து 6 7 டோட்டலாக 7 லெசனும் நம்ம இன்றைக்கி இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் லெசன் புவியியலில் இந்தியா அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இந்த லெசனில் புக் பேக் கொஸ்டின் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல். ஆன்சர் 3214 கிலோமீட்டர். செகண்ட் கொஸ்டின் பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படும் ஆறு. ஆன்சர் கோசி. தேர்ட் கொஸ்டின் 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் தீவு. ஃபோர்த் கொஸ்டின் பாக் நீர்சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா டேஸை இந்தியாவிடமிருந்து பிரிக்கிறது. ஆன்சர் இலங்கை. ஃபிஃப்த் கொஸ்டின் தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம். ஆன்சர் ஆனைமுடி. சிக்ஸ்த் கொஸ்டின் பழைய வண்டல் படிவுகளால் உருவான சமவெளி டேஸ். ஆன்சர் பாங்கர். செவன்த் கொஸ்டின் பழவேற்காடு ஏரி டேஸ் மாநிலங்களுக்கிடையே அமைந்துள்ளது. ஆன்சர் தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம். ரோமன் லெட்டர் 2 பொறுத்துக. சாங்போ. ஆன்சர் பிரம்மபுத்திரா. செகண்ட் கொஸ்டின் யமுனா. ஆன்சர் கங்கை ஆற்றின் துணையாறு. தேர்ட் கொஸ்டின் புதிய வண்டல் படிவுகள். ஆன்சர் காதர். புதிய வண்டல் படிவுகளாக காதர்னு சொல்கிறோம். காட்வின் ஆஸ்டின் K2. ஆன்சர் இந்தியாவின் உயர்ந்த சிகரம். ஃபிஃப்த் கொஸ்டின் சோழமண்டல கடற்கரை. ஆன்சர் தென்கிழக்கு கடற்கரை சமவெளி. லெசன் 2 இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மேற்கத்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெறும் பகுதி டேஸ். ஆன்சர் பஞ்சாப். செகண்ட் கொஸ்டின் கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு டேஸ் காற்றுகள் உதவுகின்றன. ஆன்சர் மாஞ்சாரல். தேர்ட் கொஸ்டின் ஒரே அளவு மழை பெறும் இடங்களை இணைக்கும் கோடு டேஸ் ஆகும். ஆன்சர் சமமலை கோடுகள். ஃபோர்த் கொஸ்டின் இந்தியாவின் காலநிலை டேஸ் ஆக பெயரிடப்பட்டுள்ளது. ஆன்சர் அயனமண்டல பருவக்காற்று காலநிலை. ஃபிஃப்த் கொஸ்டின் பருவக்காற்று காடுகள் இவ்வாறு அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் இலையுதிர் காடுகள். சிக்ஸ்த் கொஸ்டின் சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம் அமைந்துள்ள மாநிலம். ஆன்சர் ஆந்திர பிரதேசம். செவன்த் கொஸ்டின் யுனெஸ்கோவின் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தில் ஒரு அங்கமாக இல்லாதது. ஆன்சர் நீலகிரி. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 2 பொறுத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சுந்தரவனம். ஆன்சர் மேற்கு வங்காளம். செகண்ட் கொஸ்டின் உயிர் பன்மை சிறப்பு பகுதிகள். ஆன்சர் இமயமலைகள். தேர்ட் கொஸ்டின் வடகிழக்கு பருவக்காற்று. ஆன்சர் அக்டோபர் டிசம்பர். ஃபோர்த் கொஸ்டின் அயனமண்டல முட்புதர் காடுகள். ஆன்சர் பாலை மற்றும் அரை பாலைவன தாவரங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின் கடலோர காடுகள். ஆன்சர் கடற்கரை காடுகள். ரோமன் லெட்டர் 3 கீழ்காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இமயமலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகின்றது. காரணம் இமயமலை மத்திய ஆசியாவிலிருந்து வீசும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. கூற்றுக்கான காரணம் சரி. ஃபோர்த்து பொருந்தாத விடையை தேர்வு செய்க. இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகின்றது. ஆன்சர் பாலைவனம். செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள். ஆன்சர் மண். லெசன் 3 இந்தியா வேளாண்மை. ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்யவும். டேஸ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. ஆன்சர் செம்மண். செகண்ட் கொஸ்டின் எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது. ஆன்சர் இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். தேர்ட் கொஸ்டின் ஆறுகளின் மூலம் உருவாகும் மண். ஆன்சர் வண்டல் மண். ஃபோர்த் கொஸ்டின் இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை. ஆன்சர் பக்ரானங்கல் அணை. ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸ் என்பது ஒரு வாணிப பயிர். ஆன்சர் பருத்தி.
6th கொஸ்டின் கரிசல் மண் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பருத்தி மண். 7th கொஸ்டின் உலகிலேயே மிக நீளமான அணை டேஸ் ஹிராகுட் அணை. 8th கொஸ்டின் இந்தியாவில் தங்க இலை பயிர் என அழைக்கப்படுவது டேஸ். ஆன்சர் சணல். ரோமன் லெட்டர் 2 சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூற்று பழங்கள் காய்கறிகள் மற்றும் பூக்கள் பயிரிடலில் ஈடுபடுவது தோட்டக்கலை துறையாகும். காரணம் உலக அளவில் இந்தியா மா வாழை மற்றும் சிட்ரஸ் பழவகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். செகண்ட் கொஸ்டின் கூற்று வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. காரணம் என்னென்னா நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். ஆன்சர் ஆ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரிதான். கூற்று காரணத்திற்கான சரியான விளக்கம். ரோமன் லெட்டர் 3 பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கோதுமை நெல் திணை வகைகள் காப்பி. ஆன்சர் காப்பி. செகண்ட் கொஸ்டின் காதர் பாங்கர் வண்டல்மண் கரிசல்மண். ஆன்சர் கரிசல்மண். தேர்ட் கொஸ்டின் வெள்ளப்பெருக்கு கால்வாய் வற்றாத கால்வாய் ஏரி பாசனம் கால்வாய். ஆன்சர் ஏரி பாசனம். ரோமன் லெட்டர் 4 பொருத்துக இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம். ஆன்சர் உத்தரப்பிரதேசம். செகண்ட் கொஸ்டின் காப்பி. ஆன்சர் கர்நாடகா. தேர்ட் கொஸ்டின் டெஹ்ரி அணை. ஆன்சர் இந்தியாவின் உயரமான அணை. ஃபோர்த் கொஸ்டின் ஹிராக்குட். ஆன்சர் மகாநதி. ஃபிஃப்த் கொஸ்டின் தோட்டக்கலை. ஆன்சர் தங்கப்புரட்சி. லெசன் 4 இந்தியா வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது. ஆன்சர் சேமிப்பு மின்கலன்கள். செகண்ட் கொஸ்டின் ஆந்தரைஸ் நிலக்கரி டேஸ் கார்பன் அளவை கொண்டுள்ளது. ஆன்சர் 80% 95%. தேர்ட் கொஸ்டின் பெட்ரோலியத்தில் உள்ள முக்கிய கனிமங்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஆன்சர் ஆக்சிஜன். ஃபோர்த் கொஸ்டின் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படும் நகரம். ஆன்சர் கோயமுத்தூர். தேர்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் நிறுவப்பட்ட மாநிலம். ஆன்சர் மகாராஷ்டிரம். சிக்ஸ்த் கொஸ்டின் மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் வளம். ஆன்சர் சூரியன். செவன்த் கொஸ்டின் புகழ்பெற்ற சிந்திரி உரத்தொழிலகம் அமைந்துள்ள மாநிலம். ஆன்சர் ஜார்க்கண்ட். எய்த் கொஸ்டின் சோட்டா நாக்பூர் பீடபூமி பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு கருவாக இருப்பது. ஆன்சர் கனிம படிவுகள். ரோமன் லெட்டர் 2 பொருத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாக்சைடு. ஆன்சர் வானூர்தி. செகண்ட் கொஸ்டின் ஜிப்சம். ஆன்சர் சிமெண்ட். தேர்டு கருப்பு தங்கம். ஆன்சர் நிலக்கரி. ஃபோர்த் கொஸ்டின் இரும்பு தாது. ஆன்சர் மேக்னடைட். ஃபிஃப்த் கொஸ்டின் மைக்கா. ஆன்சர் மின்சாதன பொருட்கள். லெசன் 5 இந்தியா மக்கள் தொகை போக்குவரத்து தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்வு செய்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் தொகையின் பல்வேறு அம்சங்கள் பற்றிய அறிவியல் பூர்வமான படிப்பு டேஸ் மக்களியல். செகண்ட் கொஸ்டின் டேஸ் போக்குவரத்து நேரடியாக உற்பத்தியாளரையும் நுகர்வோரையும் இணைக்கிறது. ஆன்சர் ரயில்வே. தேர்ட் கொஸ்டின் இந்தியாவில் தங்க நாற்கரச்சாலையின் நீளம். ஆன்சர் 5846 கிலோமீட்டர். ஃபோர்த் கொஸ்டின் தேசிய தொலையுணர்வு மையம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் ஹைதராபாத். ஃபிஃப்த் கொஸ்டின் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளுக்கு பயன்படும் போக்குவரத்து. ஆன்சர் வான்வழி போக்குவரத்து. சிக்ஸ்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவை வானுலகம் ஊர்தியுடன் அதாவது ஹெலிகாப்டர் தொடர்புடையது. ஆன்சர் பவன் ஹான்ஸ். செவன்த் கொஸ்டின் இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள். ஆன்சர் பெட்ரோலியம். ரோமன் லெட்டர் 2 பொருத்துக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லைப்புற சாலை. ஆன்சர் 1960 ஹைதராபாத். செகண்ட் கொஸ்டின் இன்சாட். ஆன்சர் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு. தேர்ட் கொஸ்டின் மேசகான் கப்பல் கட்டும் தளம். ஆன்சர் மும்பை. ஃபோர்த் கொஸ்டின் புறநகர் பரவல். ஆன்சர் நகரமயமாக்கலின் தாக்கம். ஃபிஃப்த் கொஸ்டின் கொங்கன் ரயில்வே. ஆன்சர் 1990. லெசன் 6 தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. 8 டிகிரி 4 இன்ச் வரை முதல் 13 டிகிரி 35 இன்ச் வரை உள்ளது. செகண்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் டேஸ் முதல் டேஸ் வரை உள்ளது. ஆன்சர் 76 டிகிரி 18
இன்ச் கிலோமீட்டர் முதல் 80 டிகிரி 20 இன்ச் கிலோமீட்டர் வரை. சாரி, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் 8 டிகிரி 4 இன்ச் வடக்கு முதல் 13 டிகிரி 35 டிகிரி இன்ச் வடக்கு வரை. செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு 76 டிகிரி 18 இன்ச்சு கிழக்கு முதல் 80 டிகிரி 20 இன்ச் கிழக்கு வரை. தேர்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் டேஸ் ஆகும், தொட்டபெட்டா. ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் எது? ஆன்சர் போர்க்காட். ஃபிஃப்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எது? ஆன்சர் காவிரி. செவன்த் கொஸ்டின், பின்னடையும் பருவக்காற்று டேஸிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? ஆன்சர் வங்கக்கடல். எய்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம்? ஆன்சர் தேனி. நைன்த் கொஸ்டின், தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் டேஸ்? ஆன்சர் தர்மபுரி. ரோமன் லெட்டர் 2 கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீலகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களுக்கிடையே காணப்படும் பீடபூமி டேஸ் ஆகும், கோயம்புத்தூர். செகண்ட் கொஸ்டின், கிழக்கு தொடர்ச்சி மலையின் தென்பகுதியில் உள்ள உயரமான சிகரம் டேஸ் ஆகும், சோலைக்கரடு. ஆன்சர். தேர்ட் கொஸ்டின், ஆற்று தீவன ஸ்ரீரங்கம் டேஸ் மற்றும் டேஸ் ஆறுகளுக்கு இடையே அமைந்துள்ளது? ஃபர்ஸ்ட் டேஸில் கொள்ளிடம், செகண்ட் டேஸில் காவிரி. ஆன்சர் கொள்ளிடம், காவிரி. ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் தமிழ்நாட்டின் மாநில விலங்கு ஆகும்? ஆன்சர் நீலகிரி வரையாடு. அடுத்தது ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. குளிர்காலம்? ஆன்சர் டிசம்பர் பிப்ரவரி. செகண்ட் கொஸ்டின், கோடை காலம்? ஆன்சர் மார்ச் மே. தேர்ட் கொஸ்டின், தென்மேற்கு பருவக்காற்று? ஆன்சர் ஜூன் செப்டம்பர். ஃபோர்த் கொஸ்டின், வடகிழக்கு பருவக்காற்று? ஆன்சர் அக்டோபர் நவம்பர். ஃபிஃப்த் கொஸ்டின், மாஞ்சாரல்? ஆன்சர் முன்பருவ மழை. ரோமன் லெட்டர் 4 கூற்று வினாவிடை. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, தமிழ்நாடு தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் அதிக மழையை பெறுவதில்லை. காரணம், அது மேற்கு தொடர்ச்சி மலையின் மலை மறைவு பிரதேசத்தில் அமைந்துள்ளது. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரிதான். காரணம் கூற்றை விளக்குகிறது. லெசன் 7 தமிழ்நாடு மானுட புவியியல். ரோமன் லெட்டர் 1 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கப்படும் டெல்டா? ஆன்சர் காவிரி டெல்டா. செகண்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டு மக்களின் இரண்டாவது முக்கிய உணவு பயிர்? ஆன்சர் சிறுதானியங்கள். தேர்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம்? ஆன்சர் மேட்டூர். தேர்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் உள்ள பெரிய மற்றும் சிறிய துறைமுகங்களின் எண்ணிக்கை? ஆன்சர் 3 மற்றும் 15. பெரிய துறைமுகங்கள் 3 மற்றும் சிறிய துறைமுகங்கள் 15. அடுத்தது ரோமன் லெட்டர் 2 கோடிட்டிடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தில் வேளாண்மை துறையின் பங்கு டேஸ் சதவீதத்தை வகிக்கிறது? ஆன்சர் 21%. செகண்ட் கொஸ்டின், சாத்தனூர் அணை டேஸ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் தென்பெண்ணை. தேர்ட் கொஸ்டின், மும்பை மற்றும் டில்லியை அடுத்த இந்தியாவின் 3வது பெரிய விமான நிலையம் டேஸ் ஆகும்? ஆன்சர் சென்னை சர்வதேச விமான நிலையம். ஃபோர்த் கொஸ்டின், இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி மதிப்புகளுக்கு இடையிலுள்ள வேறுபாடு டேஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வர்த்தக சமநிலை. ரோமன் லெட்டர் 3 பொறுத்துக. பாக்சைட்? ஆன்சர் சேர்வராயன் மலை. செகண்ட் கொஸ்டின், ஜிப்சம்? ஆன்சர் திருச்சிராப்பள்ளி. தேர்ட் கொஸ்டின், இரும்பு? ஆன்சர் சேலம். ஃபோர்த் கொஸ்டின், சுண்ணாம்புக்கல்? ஆன்சர் கோயம்புத்தூர். அடுத்தது ரோமன் லெட்டர் 4 சரியான கூற்றினை கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. காரணம், இவைகள் நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை அளிக்கின்றன. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். செகண்ட் கொஸ்டின், கூற்று, நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். காரணம், இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. ஆன்சர் கூற்று மற்றும் காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. ஸ்டூடெண்ட், இந்த லெசனோட புவியியலில் இருக்க டோட்டல் லெசன் புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் பார்த்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய விருப்பங்களை கமெண்டில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.